எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது 6வது 7வது வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள் ஆனது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாம் ஏற்கனவே கடந்த நாட்களில் ஆபேலை குறித்தும் ஏனோக்கை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருந்தோம். அந்த வரிசையில் வரக்கூடிய அடுத்த விசுவாச வீரன், அதாவது விசுவாசத்திலே வாழ்ந்தவர்கள், விசுவாசத்திலே வாழ்ந்து கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்த தேவனுடைய மனுஷன். அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவருடைய பெயர் நோவா என்று சொல்லுகிறது. அந்த நோவா புதிய ஏற்பாடு வரைக்கும் டிராவல் பண்ணுகிறார். இயேசு கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது 2 மனிதனை பேசுவார். ஒருவர் நோவா, இன்னொருவர் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா லோத்து. அப்போ இந்த நோவாவை குறித்து தான் இன்றைக்கு நான் வேதத்திலிருந்து சில பாயிண்ட்ஸ் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நிறைய காரியங்களை பேசலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அனுமதித்த சில காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இவருடைய பிறப்பை குறித்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28, 29 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் வேதத்தில் கொஞ்சம் கவனமாக அதில் நிறைய பேருடைய அந்த பிறப்பு வருது, எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு வருது, எத்தனை வருஷம் குழந்தைகள் பெற்றாங்க அப்படின்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் அதை ஏற்கனவே ஏனோக்கின் காரியத்திலே நான் சொல்லியிருந்தேன். எத்தனை யார் என்னென்ன ஜெனரேஷனில் வாழ்ந்தாங்கன்றலாம் நான் எழுதி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. இதில் பார்க்கும் பொழுது ஏனோக்கு மரித்து கிட்டத்தட்ட 64 வருஷங்களுக்கு பிறகு தான் இந்த மனுஷன் பிறக்கிறார், இந்த நோவா பிறக்கிறார். ஆனால் அதே நேரம் ஏனாக்குடைய அப்பாவான யாரேத் மரிக்கலை, அவர் உயிரோடு இருக்கிறார். இவர் பிறந்து 371 வருஷம் அவர் உயிரோடு இருந்தார். அதாவது என்னென்னா மெத்துசலாவோட அப்பா இல்லை, மெத்துசலாவோட தாத்தா இருக்கிறார். ஸோ இதுதான் அங்கே உள்ள சூழ்நிலை. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளில் வந்த ஒரு மனுஷன்தான் இந்த நோவா. இந்த நோவாவினுடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஜனங்கள் ஆதியாகமம் 6:3 வாசித்து பார்த்தீங்கன்னா மாம்ச எண்ணங்களில் வாழ்ந்தவர்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள். ஆண்டவரே சொன்னார், அவன் இருக்க போகிற வருஷங்கள் 120 வருஷம் தான். டேட் குறிச்சிட்டார், நான் 120 வருஷத்தில் அந்த பூமியை அழிச்சிருவேன். அழிவுக்கு நேராக இருந்த அந்த ஜனங்கள், அழிவின் காலத்தில் வாழ்ந்த அந்த ஜனங்களில் ஒருவனாய் இந்த மனுஷன் காணப்பட்டான். இன்றைக்கும் இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. கடைசி நாட்களில் வாழ்ந்த ஒரு நோவாவை போல கடைசி நாட்களில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே ஆதியாகமம் 6:6 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, மனிதர் அன்றைக்கு வாழ்ந்த மனிதருடைய நினைவுகள், எண்ணங்களின் தோற்றங்கள் எல்லாம் பொல்லாததாக இருந்துச்சான். நித்தமும் ஒவ்வொரு நாளாக 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 ஜனங்களுக்குள் அந்த பொல்லாப்பு கூடிக்கிட்டே வந்துச்சு, குறைவதற்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இருந்துச்சு. அதே நேரம் 6:7 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, தேவனே ஒரு ஸ்டேஜில் மனுஷனை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அவர் சொன்னார், மனுஷனை படைச்சது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நாளில் மனுஷனை படைச்சிட்டு மிகவும் நன்றாக இருந்துச்சுன்ற வார்த்தை வரும். ஏன்னா எல்லாவற்றையும் படைக்கும் பொழுதும் நன்றாக இருந்ததுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவார். ஆனால் அந்த 6ஆவது நாள் படைப்பை மட்டும் படைச்சிட்டு மிகவும் நன்றாக இருந்தது அப்படின்னார். அவர் ரொம்ப ஆசைப்பட்டு மனுஷனை படைத்தார். தன்னை போல, தன் சாயலில், தன் ரூபத்தில் தன்னை போல இருக்கணும். அவனுக்கு தேவன் தன்னுடைய சுபாவத்தை கொடுத்தார். அப்படி படைக்கப்பட்ட அந்த மனுஷன், அப்படி பார்த்து உருவாக்கின அந்த மனுஷனை அழிப்பதற்கு அவர் ஆயத்தமாயிட்டார். அவர் சொன்னார், இனி நான் பூமியில் வைக்க மாட்டேன், அழிச்சிருவேன். அவனை படைச்சது எனக்கு மனஸ்தாபம். இன்றைக்கும் சிலரை ஆரம்பத்தில் ஆவியில் ஆரம்பித்தவர்கள், சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆரம்ப வாழ்க்கை அவருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. தேவனோடு நடந்தான், தேவனோடு இருந்தான், தேவனை சார்ந்து வாழ்ந்தான். ஆனால் நாட்கள் ஆக 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 பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி இல்லை. இப்போ அவரால் நேசிக்க முடியலை. சில நேரங்களில் தேவன் மனஸ்தாபப்படுகிற இடத்துல மனிதர்கள் வந்து விட்டார்கள்.
இப்படிப்பட்ட ஜனங்கள் பூமி முழுக்க சுற்றி இருக்கிறாங்க. எத்தனை கோடி மக்கள் இருந்தாங்கன்னு தெரியல, அப்படிப்பட்டவங்க சுற்றி இருந்தாங்க. அவர்களில் ஒருவனாய் கர்த்தர் நோவாவை பார்த்தார். ஆண்டவர் அந்த நோவாவை அப்படி பார்த்ததுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதில் சில காரணங்களை மட்டும் நான் உங்களோடு கூட நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். இன்றைக்கும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம இதுக்கு விளக்கமே தேவையில்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க உங்கள் குடும்பங்களில், நம்ம சமுதாயத்தில், வேலை செய்கிற இடங்களில் மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் என்னென்ன கண்டிஷனில் இருக்குன்றத நாமே நன்றாய் பார்த்துருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட நம்ம ஜனங்களுக்கு நடுவில் அன்றைக்கு ஒரு நோவா வாழ்ந்தது போல் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கிறார். விசுவாசத்தில் வாழ்ந்த அந்த நோவா நமக்கு முன்பாக ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கிறார். அந்த நோவாவிடமிருந்து இந்த ராத்திரி வேளையில் நான் உங்களோடு கூட எங்களுக்கு ராத்திரி, உங்களுக்கு மத்தியானம் ஒரு 5 பாயிண்ட் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ரொம்ப கவனமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ நோவா தேவனுடைய எச்சரிப்பை விரும்பி இருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் செய்ய தவறுகிற ஒரு காரியம் அல்லது செய்ய விரும்பாத ஒரு காரியம், செய்வதற்கு விருப்பம் காட்டாத ஒரு காரியம், எச்சரிக்கிற செய்திகளை கேட்பது. நீங்கள் நிதானமாக யோசித்து பார்த்தா அன்னைக்கு பைபிள் கிடையாது. ஏனென்றால் எழுத்து வடிவம் மோசேயின் காலத்தில் கர்த்தர் தான் எழுத சொல்லி கொடுக்கிறார், எபிரேயத்தை சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எச்சரிப்பின் செய்தியை யார் சொல்லியிருப்பாங்க? இவருக்கு எங்கிருந்து இவர் அதை கற்றிருப்பார்? எப்படி? அதாவது தேவனால் அப்படின்ற அந்த வார்த்தை வந்தாலும் தேவனிடத்தில் போகிறதுக்குன்னு யாராவது ஒரு ஆள் இருக்கணும்ல, இவரை தேவனிடத்தில் கொண்டுட்டு போகிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும்ல. இப்போ யாருமே அதுவாக நான் திடீர்னு படுத்திருந்தேன், நானா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு நினச்சேன், அப்படி யாருமே வர்றதில்லை. யாரோ ஒரு நபர் காரணமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன்னா இதுக்கு பின்புலமாக யாரோ ஒருவர் காரணமாக இருக்கிறாங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்கன்னா யாரோ ஒருவர் காரணமாக இருக்கிறாங்க. இப்படி யாரோ ஒருவர் காரணமாக இருந்திருக்கிறாங்க. அந்த யாரோ ஒருவர் யார்? அவர் எச்சரிக்க, இது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தான் வாழணும்னு சொல்லி அவரை அப்படி உந்தி தள்ளின அந்த உந்து சக்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்தான் ஏனோக்கு. அந்த நாட்களில் நம்ம ஏற்கனவே ஏனோக்கு செய்தி எடுக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்கிறேன். யூதா 14:15 இந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே ஆண்டவர் ஏனோக்கை குறித்து எழுதும் பொழுது சொல்வார், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா அந்த நாட்களில் வாழ்ந்த அந்த ஏனோக்கு என்ன பேசியிருக்கிறார்? அந்த மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. யூதா 14:15 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அந்த நாட்களில் எழுத்து கிடையாது இல்லையா? எழுத்து கிடையாது, பைபிள் கிடையாது. ஆனால் அப்போது இதை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு யோசனை, இல்லை எனக்குள்ளே வந்த தாட்ஸ்ன்னு கூட வச்சுக்கிடலாம். என்னன்னா, ஒரு வீட்டில் குடி இருக்கிறார், அவங்க அப்பா இருக்கிறார், நோவாவுடைய அப்பா லாமேக்கு இருக்கிறார், நோவாவோட தாத்தா மெத்துசலா இருக்கிறார். அந்த தாத்தாவுக்கு அப்பாவை காணல, ஆனால் தாத்தாவோட தாத்தா இருக்கிறார். சில நேரங்களில் அந்த சின்ன பிள்ளைங்க கேட்கறது போல இவர் விசாரிச்சிருப்பார்ல, எல்லா வீட்லேயும் அப்பா இருக்கிறாரு, பையன் இருக்கிறான், பேரப்பிள்ளைங்க இருக்குது, இந்த மாதிரி உறவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் மெத்துசலாவோட அப்பா மட்டும் காணல, அவரை மட்டும் மிஸ்ஸிங். அவருடைய அப்பா உயிரோடு இருக்கிறார். அப்போ எங்கே உங்கள் அப்பா? எங்கே உங்கள் தாத்தா இருக்காரு, உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு ஏதாவது கேட்டிருந்தா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? காணப்படாமல் போனான் அப்படின்றாங்க. அதாவது எங்கே போனார்னே தெரியலை. ஏன் எங்கே போனார்னே தெரியலை. என்ன காரணம் அப்படின்னா, கண்டிப்பாக இவர் என்னென்னா அவங்க அப்பாட்ட பேசியிருக்க மாட்டார், அவங்க தாத்தாட்ட தான். ஏன்னா குழந்தைங்க அப்பாவை பார்க்கலும் அதிகமாய் தாத்தாக்களோடு ரொம்ப அட்டாச்சு ஆயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு சில குடும்பங்களில் தாத்தாக்களே இல்லை, எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த நாட்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்த காலங்கள் தானே.
அப்போ அவர் சொல்லியிருப்பார், எங்கள் அப்பா ஆண்டவரோடு நடந்தார், அவர் எந்த நேரம் பார்த்தாலும் இந்த பூமி அழிய போகுது, அது செய்ய போகுது, இது செய்ய போகுதுன்னு இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் காணாமல் போனார் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருக்கிறார். இப்போ பேசின அந்த வார்த்தை நம்ம உங்களோடு சொல்ல விரும்புகிற பாயிண்ட் என்னவென்றால், கர்த்தர் ஏனோக்கோடு பேசினார். ஏனோக்கு அன்னைக்கு இருந்த ஜனங்களை எச்சரித்தார். ஒருவனும் கீழ்ப்படியலை அவர் வாழ்ந்த நாட்களில். ஆனால் அவர் கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்ட பிறகு சுமார் 64 வருடங்களுக்கு பிறகு ஒரு மனுஷன் பிறகுறான். அந்த மனுஷன் அவரை குறித்து கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு அந்த மனுஷன் கேட்ட அந்த வார்த்தை இந்த நோவாவுக்குள்ள கர்த்தரை தேட வேண்டும் என்கிற உணர்வை உண்டாக்கிட்டு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டு, அப்படித்தான் இவர் கர்த்தரோடு நடக்க தொடங்குகிறார். ஏன் அப்படின்னாச்சுன்னா, ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நிறைய பிரசங்கிக்கிறோம். இங்கே லைனில் இருக்கிறவங்க கர்த்தரை குறித்து நீங்கள் பேசுகிறீங்க. அது ஒரு நபரோ 2 நபரோ, வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ, வேலைக்கு போகிறவங்களுக்கோ, இல்லை யாருக்கோ நிறைய பேர்லாம் பொருத்தனையே பண்ணியிருக்கிறாங்க. டெய்லி யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லிடுவேன். நான் நேரடியாக சொல்ல முடியாட்டாலும் ஒரு வசனத்தையாவது அனுப்பி விட்டுருவேன், எப்படியாகிலும் நான் ஒன்றை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சில முடிவுகள் எடுக்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், நம்ம சொன்ன வார்த்தைகள்லாம் வேலை செய்யலையா, இல்லை நம்ம விருப்பத்துக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா, எந்த ரிசல்ட்டுமே பார்த்த மாதிரி இல்லையேன்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஏனோக்கு வாழ்ந்த நாட்களில் ஏனோக்கினுடைய வார்த்தைக்கு அவங்க குடும்பத்தில் மதிப்பில்லை, ஒருத்தர் கூட மனம் திரும்பலை. ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு பாருங்க, அதே ஜெனரேஷனில் அதே இடத்துல கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புகிறார். நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒரு நாள் வீணாகாது. ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிரயாசங்கள் ஒரு நாளும் விழுந்து போவதில்லை. நீங்கள் பண்ணுகிற வார்த்தைகள் ஒரு நாளும் கீழே விழுந்து போகிறதில்லை. நாம் இல்லாட்டாலும் நம்முடைய வார்த்தைகள் பேசப்படும். சங்கீதம் 87:6 சொல்லுகிறது, இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர் பேரெழுதி தொகையிடுவார். அவன் நினைக்கப்படுவான். கர்த்தர் 7வது வசனத்தில் அது எழுதும் பொழுது அவன் செய்ததை கணக்கில் வைப்பாராம், எழுதுவாராம். நீங்கள் பண்ணுகிற அந்த பிரயாசங்களை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். என்னென்ன பேசுகிறோன்றதை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு பேச்சு தான். இவர் பேசினதை கேட்ட நிறைய பேர் வாழ்ந்தாங்க, ஆனால் யாருமே கீழ்ப்படியலை. ஒரு மனுஷன் அந்த வார்த்தையை மட்டும்தான் கேட்டான். வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு ஏன் இப்படி பேசினவர் ஏன் காணப்படாமல் போனார்? அப்போ அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிய ஆரம்பித்தான். அவன் மேலே கர்த்தருடைய கிருபை தங்கினது. அதனால் அந்த மனுஷனோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அது பேசுகிற பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு பேசினார்னு வசனம் சொல்லுகிறதுனா, தேவனுடைய எச்சரிப்பை பெற்றவன். இன்றைக்கு நாம் எச்சரிப்பை விரும்புகிறோமா? எச்சரிப்பின் செய்திகளை கேட்க விரும்புகிறோமா? எச்சரிப்பின் செய்திகளை சொல்லுகிற ஜனங்களை நம்ம நேசிக்கிறோமா அப்படின்னா இல்லவே இல்லை. இன்றைக்கி எச்சரிப்புனா என்ன அப்படின்னா, உலகம் அழிய போகுன்றது எச்சரிப்பு இல்லை, மனந்திரும்புன்னு சொல்கிறதான் எச்சரிப்பு. அழிய போகிற உலகத்திலிருந்து உன் ஜீவனை காத்து கொள்ள வேண்டுமானால் நீ மனந்திரும்பு. இன்றைக்கி மனந்திரும்ப பண்ணுகிற சத்தத்தை கேட்பதற்கு நிறைய நபர்களுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி பேசுவதை நிறைய பேர் விரும்புகிறாங்க, சினிமா ஸ்டார் பேசுகிறத நிறைய பேர் விரும்புகிறாங்க, பிளேயர்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் பேசுகிறத நிறைய பேர் விரும்புகிறாங்க. தேவனுடைய வார்த்தையை சொல்லி கண்டித்து உணர்த்துகிற மனிதர்களுடைய வார்த்தையை, தேவ ஊழியர்களுடைய வார்த்தையை எத்தனை பேர் விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் விரும்புகிறதே கிடையாது. ஆனால் அவைகளுக்கு மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, பரலோகம் உங்களை கனம் பண்ணுகிறது. கண்டிப்பாக கர்த்தர் வேதத்தில் எழுதுவார். அன்னைக்கு வாழ்ந்த இவங்களுக்கு தெரியாது, நம்ம வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் வேதத்தில் எழுதுவார். நமக்கு பிறகு வரக்கூடிய சுமார் 6000 வருஷங்களுக்கு பின்னாடி இந்த ஜெனரேஷனில் வரக்கூடியவங்க, வருகிற ஜெனரேஷன் நம்ம வாழ்க்கையை படிப்பாங்கன்னா நோவாவுக்கோ ஏனோவுக்கோ தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த அன்னைக்கு பேர் எழுதினவர். இன்னைக்கும் நம்ம குறித்து கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற செயல்களை எழுதி கொண்டிருக்கிறார். இந்த நோவாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னவென்றால், நாம் சொல்லுகிற வார்த்தைகள், நாம் கர்த்தரை குறித்து பேசுகிற வார்த்தைகள் ஒன்று கூட விழுந்து போகாது. அது நிச்சயமாய் முளைப்பிக்கும் தன்மை உள்ளது. தைரியமாக வார்த்தை பேசுங்க.
ரெண்டாவது என்ன அப்படின்னாச்சுன்னா, எச்சரிக்கிற செய்திகளை விரும்புங்க. அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்மளை தண்டிக்கணும்னு விருப்பம் இல்லை, நம்மளை சரி பண்ணணும்னு தான் விருப்பம். அவர் நம்மை சில நேரங்களில் வார்த்தைகளை கொஞ்சம் கடினமாக பேசுகிறதுக்கு காரணம் நம்ம மேலே அவருக்கு கோபம் இருக்கிறதுனால இல்லை, நம்ம மேலே அன்பின் மிகுதியினால தான் அந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறார். இந்த நோவா தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட மனுஷன், அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்பதற்கு ஆர்வம் காட்டின மனுஷன். எப்படி ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அறிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் அறிந்தார். அவர் அந்த எப்படி அந்த ஏனோக்கு காணப்படாமல் போனார் என்கிற அந்த கேள்வி அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனுடைய விளைவாய் இவரும் கர்த்தரோடு பேச ஆரம்பித்து விட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தார். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் பயபக்தி உள்ளவன் ஆகி அப்படின்னு வருது. வார்த்தையை கேட்க 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 பக்தி, வெறும் பக்தின்னு பைபிள் சொல்லலை, பயபக்தி அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதே வசனத்தை ERV பைபிள்னு ஒன்று இருக்குது, அதாவது ஈஸி ரீட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் தமிழில் இருக்கிறத நான் வாசிக்கிறேன். நோவா இதுவரை அவன் காணாததை பற்றி தேவனால் எச்சரிக்கை செய்யப்பட்டான். ஆனால் நோவா தேவன் மீது விசுவாசமும் மரியாதையும் கொண்டிருந்தான். எனவே அவன் பெரிய கப்பலை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டான். அதாவது என்னன்னா, ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியை சொல்லியிருக்கிறார்னா என்ன அர்த்தம், என்ன மீனிங் சொல்லியிருக்கிறார்னா, இதுவரைக்கும் யாருமே கண்களால் பார்த்திராத ஒன்றை பேசியிருக்கிறார். இப்படி ஒரு சம்பவம் வரப்போது, நீ மனம் திரும்பு அப்படின்றார். இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஒன்றை ஒரு மனுஷன் நம்புகிறான், அல்லது ஒரு மனுஷன் கேட்குறான், ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறான் அப்படின்னா அந்த அவங்கள எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இப்படி வச்சுக்கிடும், இதுவரைக்கும் இயேசுவை பற்றி முழுசாக யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்டவங்க முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா, இவங்க சொல்கிற வார்த்தையை முழுக்க முழுக்க இயேசுனா யாருன்னே தெரியாதவங்க எப்படி அங்கீகரிப்பாங்க? எவ்வளவு ஏளனங்களை பார்ப்பாங்க, எப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி தான் இவர் பார்க்கப்பட்டார். ஆனால் இவர் என்ன செஞ்சார் அப்படின்னாச்சுன்னா, தேவனை கனப்படுத்தினார். பயபக்தி என்பது மரியாதையை குறிக்கிறது. தேவன் மேலே இருக்கக்கூடிய மரியாதையே இருக்குது. இது எல்லாருக்கும் இருக்கிறது போல தான் நமக்கு தெரியுது. ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நபருக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை என்பது எதன் அடிப்படையில்னா, அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் அதன் அடிப்படையில். இன்னைக்கு நிறைய நபர்கள் மனிதர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறார்கள். ஆனால் எதன் அடிப்படையில்னா, அவங்களுடைய ரேங்கின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. அவங்க வார்த்தைக்கு எவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து குட் மார்னிங் சொல்லலாம், சல்யூட் பண்ணலாம், உங்களுடைய ரேங்கின் அடிப்படையில் அவங்க பண்ணலாம். ஆனால் அதே நேரம் நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஒர்க் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு வேலையை சொல்கிறீங்க, அந்த வேலைக்கு அவங்க உண்மையாக சின்சியராக கீழ்ப்படிஞ்சு செஞ்சாங்கன்னா அவங்க உங்களை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அந்த வேலையை அவங்க செய்யலை அல்லது சின்சியராக செய்யலை, ஏனோ தானோன்னு செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் வார்த்தையை அவங்க மதிக்கலைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் உங்கள் மேலே அவங்க வச்சிருக்கிற மரியாதை அப்படின்னு அர்த்தம். இந்த அன்னைக்கு இருந்த ஜனங்கள் யாருமே தேவன் வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார், டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் சொல்கிறார், மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஒருத்தர் கூட கேட்கல. எல்லாம் ஜனங்கள் தங்கள் விருப்பப்படி வாழ ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் இந்த மனுஷன் காணாத ஒன்றை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே அதை பார்த்ததில்ல. ஆனால் ஒரு வெளிப்பாடு அந்த மனுஷனுக்கு வந்த மாத்திரத்தில் அவன் அதை கனப்படுத்த ஆரம்பிக்கிறான், மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த வார்த்தையை 100% நம்புகிறான், இது கர்த்தர் பேசின வார்த்தைன்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் கொடுத்துருக்கிற வேத வசனத்திலேருந்து கொடுத்துருக்கிற அந்த வெளிப்பாடுகளை 100% நீங்கள் நம்புறீங்களா? இன்றைக்கி நம்ம நம்புகிறோமா? அது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு புரியுதுக்காக ஒரு சம்பவம் சொல்கிறேன். நான் முதல்ல ஊழியத்துக்கு வந்த புதுசில் என்னை ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அது ட்ரெடிஷ்னலான சபை. அந்த சபையில் போய் பிரசங்கம் பண்ணணும் அப்படி கூப்பிட்ருக்கும்போது அவங்களுக்கு முதல்ல நான் போய் அங்கே சொன்ன செய்தி என்னவென்றால், பிழையாம் கண்ட சிலுவை. இதுதான் அந்த மெசேஜ். அப்படின்னா பிழையாம் சபிக்க வரும்பொழுது சபிக்க முடியாமல் ஏன் அவனால் ஆசீர்வதித்தான், ஏன் சபிக்க முடியாமல் அந்த கூட்டத்தை போல நான் சாகணும்னு ஏன் ஆசைப்பட்டான், அப்போ அப்படின்ற அதை வச்சு அவர்கள் தங்கியிருந்த அந்த மெத்தடை வச்சு அவர்கள் சிலுவையின் வடிவில் தங்கியிருந்தாங்க. சிலுவைக்குள்ளே இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் தான், ஒரு நாளும் சாபம் வராது என்கிற தலைப்பில் அந்த செய்தி இருந்துச்சு. ஆனால் அது அன்னைக்கு இருந்ததில்
சில பேர் நோட்ஸ் எடுத்தாங்க. முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு பெரிய அவர்களால் பெரிய ஊழியக்காரர் என்று எண்ணப்படுகிற ஒரு நபர் சொன்னார், இது நூதனமான உபதேசம், இந்த உபதேசமெல்லாம் நம்ம சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை பேன் பண்ணிட்டாங்க. அதாவது என்னென்னா, இவருடைய செய்தி இங்கே யாருமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் சில நாட்கள் போனது, அந்த சபை ஊழியர் வந்து அந்த நோட்ஸ் எடுத்திருந்தார். அவருக்கு தெரிந்த ஒருவர் வேதாகம கல்லூரியில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த படித்து முடிச்சுட்டு அந்த பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லா வாத்தியாருக்கு முன்னாடி இவங்க வந்து ஏதாவது ஒரு மெசேஜ், பைபிள்லேருந்து ஒரு புதுசாக ஒரு மெசேஜ் இவங்க சப்மிட் பண்ணணும். அவங்க கேட்டிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு புது தாட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் என்ன பண்ணாராம், அன்றைக்கி எழுதி வச்சுருந்த நோட்ஸை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டார். இதுதான், ஆனால் இது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில, உன்னால் முடியும்னா நீ படித்து சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ரெக்கார்ட் பண்ணலை, அப்படியே அனுப்பிட்டார். அவங்க அந்த பைபிள் காலேஜில் இது அவங்க அப்படியே எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அநேகர் அதை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. இது யார், எங்கேருந்து இந்த செய்தி வந்துச்சு, எப்படி எங்கேருந்து இந்த தாட்ஸ் வந்துச்சு, யார் உங்களுக்கு இது சொன்னது அப்படின்னு சொல்லி இதை நான் கேள்விப்படும்போது 2 வருஷம் கழித்து கேள்விப்பட்டேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் ஒரு வெளிப்பாடு சொல்கிறார் அப்படின்னா யார் நம்புகிறாங்களோ நம்பலையோ நம்ம நம்பணும். அந்த வார்த்தைக்கு நம்ம அதுக்கு கொடுக்குற மரியாதை தான் தேவனுக்கு கொடுக்குற மரியாதை. அதைத்தான் அவர் பயபக்தியாய் பார்க்கிறார். அதை பயபக்தின்னு நம்ம பயந்து நடுங்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு எவ்வளவு, அவர் வார்த்தைக்கு எவ்வளோ கனம் கொடுக்குறோம், எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரங்களில் என் வாழ்க்கையில் நான் இதை நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். நீங்கள் சகரியா 11ஆம் அதிகாரம் 11, 12, 13 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கும். அந்த தீர்க்க தரிசனத்தில் 11ஆம் வசனத்தின் பின்பகுதி என்னென்னா, மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்லுகிறது போல் அந்த வசனம் இருக்குது. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். 13ஆம் வசனம், கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. அதாவது என்னென்னா, இப்போ இந்த பிரசங்கத்துக்கு அதுக்கும் கனெக்டிங் இல்லை, ஆனால் முக்கியமான வார்த்தை என்னென்னா, இயேசு பண்ணின பிரசங்கத்துக்கு அந்த 3 வருஷத்தில் அவருக்கு கிடைச்ச விலை எவ்வளோன்னா வெறும் 30 வெள்ளிக்காசு தான். அதுதான் அவர் சொல்ல, இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட அதிகமான மதிப்பு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவங்க தங்கள் நேரத்தை, தங்கள் உழைப்பை, தங்கள் பணத்தை கர்த்தருடைய வார்த்தைக்காக செலவழிக்கிறாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் மேன்மையான நேரம்னு சொல்லி நம்ம எதை நம்புவோம்? அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிற அந்த நேரத்தை மேன்மையான நேரம்னு நீங்கள் நம்புனீங்கன்னா ஆண்டவர் உங்களையும் பயபக்திக்கு உரியவர்களாய் கர்த்தர் பார்க்கிறார். நோவா பயபக்தி, அந்த வார்த்தையை கேட்டார். கேட்டுட்டு கர்த்தர் அப்படியே பயபக்தி உள்ளவனாய் மாறி போனாராம். அந்த பயபக்தி இன்னைக்கு நிறைய இடங்களில் நமக்கு பார்க்கவே முடியலை. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த நாட்களில் கனவீனப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். புறஜாதி ஜனங்கள் கூட பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வார்த்தையை பேசுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். யோசிச்சு பாருங்கள், இவர்களுக்கு மத்தியில், அதாவது இப்போ என்னெல்லாம் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாமே பேசுகிறாங்க. ஆனால் இவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த வெளிப்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கனத்திற்குரிய ஒன்றாய் பார்க்கிறீர்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவன் பயபக்திக்குள்ளவனானான் என்று தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான். 3ஆவதாக தன் குடும்பத்தை காத்து கொண்டான். அந்த வசனம் சொல்லுகிறது, அதனாலே அவன் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை காத்து கொண்டான். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் ரட்சிக்கப்படுறது மேட்ரு இல்லைங்க, என் கூட இருக்கிறவங்கள அந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டுட்டு போய் குடும்பத்தை காத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாய் 2 கூட்ட மக்கள் இந்த பூமியில் வாழ்வார்கள். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இதை பதிவு பண்ணுகிறார், 26லேருந்து 30 வரைக்கும். அதில் ஒரு கூட்ட ஜனம் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, இந்த நோவாவை போல இருப்பாங்க. நோவாவின் காலத்தில் நடந்தது போல் நடக்கும் அப்படின்னார். இந்த நோவாவின் காலத்தில் பாருங்கள், ஜனங்கள் விற்றார்கள், நட்டார்கள், கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள். மேரேஜை பற்றியே எழுதியிருப்பார். அதை படிச்சுட்டு அப்படியே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு போனால்
நோவாவுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரொம்ப லேட்டாக குழந்தை பெற்றவங்கன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மெத்துசலா தான் 187 வயசில் குழந்தை பெற்றிருக்கிறார், ரொம்ப லேட்டாக. ஆனால் நோவா 500வது வருஷத்தில் தான் குழந்தை பெற்றிருக்கார். அதுக்கு முன்னாடி உள்ளவங்க காலங்கள்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். எப்படி வரும் அப்படின்னாச்சுன்னா, ஏனோக்கு மெத்துசலாவை 60 வயதில் பெற்று அடுத்து 305 வருடங்கள் கர்த்தரோடு நடந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இப்படி வரும், எல்லாரையும் வரும், பெற்றான் 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 பெற்றான், அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நோவான்னு வந்த உடனே நோவாவினுடைய மனைவி பேர் வராது, பிள்ளைங்க பேர் வராது. ஆனால் பிள்ளைங்க எல்லாம் 3 பேர், மொத்தத்திலே 3 பிள்ளைங்க தான். அப்போ 500வது வருஷத்தில் திருமணம் ஆகிருக்கு. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நோவாவுக்கு ஒரு காரியம் புரிந்தது. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கின் மனைவி, ஏனோக்கின் பிள்ளைகள் அந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நோவா ஒரு முடிவு பண்ணுகிறார், எனக்கு இப்படி சம்பவிக்கக்கூடாது. நான் மாத்திரமல்ல, என் குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் மாத்திரம் தேவனிடத்தில் போனால் பத்தாது, என் குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் பிரயாசப்பட்டார். அதனால தான் வசனம் சொல்கிறது, நோவா ஒரு பேழையை உண்டு பண்ணினார். பொது மொழிபெயர்ப்பில் நோவா ஒரு கப்பலை கட்டினார். அந்த ERV பைபிள்னு சொல்லுகிறது, நோவா ஒரு கப்பலை கட்டினார். விசுவாசத்தை வேதம் கப்பலோடு ஒப்பிடுகிறது. அப்போ தன் குடும்பத்தை காத்து கொள்வதற்கு நமக்கு தனிப்பட்ட விசுவாசம் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடலாம், அது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம குடும்பத்தில் நல்ல பேர் வாங்கணும். இன்றைக்கி நான் பண்ணுகிற இந்த பிரசங்கத்துக்கு நீங்கள் ஆமேன்னு சொல்லலாம், அது ரொம்ப ஈஸி. ஆனால் நான் பண்ணுகிற பிரசங்கத்துக்கு என் மனைவி சொல்லணும் ஆமேன்னு, என் பிள்ளை சொல்லணும் ஆமேன்னு சொல்லணும், என் பிள்ளை சொல்லணும் எங்கள் அப்பா கர்த்தரோடு நடக்கிறவர் அப்படின்னு, என் பையன் சொல்லணும் எங்கள் அப்பா கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படுவார்னு சொல்லணும். இன்றைக்கி அப்படி அவங்க அப்படி பார்த்தா மட்டும்தான் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி அதனால தான் நோவாவுக்கு இயேசுவை அந்த தன் குடும்பத்தை காத்து கொள்வதற்கு 120 வருஷங்களை கர்த்தர் கொடுத்துருந்தார். ஏன்னா ஆண்டவர் டேட் குறிச்சிட்டார்ல, என்னை இவங்க இருக்க போகிறது 120 வருஷம் தான் டேட் குறிச்சிட்டார். அந்த 120 வருஷம் ஒரு லாங் டைம். அந்த லாங் டயத்தில் அவர் ஆயத்தம் பண்ணினது யார் அப்படின்னாச்சுன்னா தன் குடும்பத்தை மட்டும்தான். இந்த நாட்களில் நிறைய பேரை நான் பார்க்குறேன், விசுவாசத்தில் பலத்த காரியங்களை செய்கிறவர்கள் தங்கள் குடும்பத்தை கோட்டை விட்டுருந்தாங்க, தாங்களுக்கு ஆண்டவர்கிட்ட வந்துடுறாங்க. அதனால தான் நோவாவை சொல்லிட்டு லோத்தை சொல்லுவார் அடுத்து. லோத்துவும் நீதிமான் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நோவாவும் நீதிமான் தான். ஆனால் 2 பேரும் எங்கே வேறுபடுகிறார்கள் தெரியுமா? நோவா தன் குடும்பத்தை காத்து கொண்டார், லோத்து தன் குடும்பத்தை கெடுத்தார். லோத்து மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டார், லோத்து மட்டும்தான் நீதிமான். லோத்துவின் பிள்ளைகள் சம்பவம் நமக்கு தெரியும், மனைவியின் சூழ்நிலை நமக்கு தெரியும். எங்கே அவர்கள் 2 பேருமே அவங்களை சுற்றி வாழ்ந்த ஜனங்கள் தேவனால் அழிக்கப்பட இருந்தவர்கள். ஆனால் எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னா, நோவா தன் குடும்பத்தை காத்து கொள்வதற்காய் அவர் கப்பலை கட்ட ஆரம்பித்தார். இன்னைக்கு உங்கள் விசுவாசம் கட்டப்படுகிறதா? எப்படி 120 வருஷம் அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்பட்டதோ, அதே போல் கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கீழ்ப்படிஞ்சு அந்த எச்சரிப்பை பெற்று அதற்கு மரியாதை கொடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்படிஞ்சு உள்ளான மனுஷனில் உடைக்கப்பட்டு அந்த உடைக்கப்பட்ட அந்த மனுஷனுடைய சுபாவத்தை உங்கள் கூட இருக்கிறவங்க பார்த்து, கர்த்தர் என் மனைவியோடு இருக்கிறார், கர்த்தர் என் பிள்ளையோடு இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய சகோதரியோடு இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய உயர் அதிகாரியோடு இருக்கிறார் என்று உங்கள் கூட இருக்கிறவங்க பார்த்து மனம் திரும்பணும். அது ஒரு தொடர் ப்ராசஸ், லாங் ப்ராசஸ், உடனே நடக்காது. ஒரு மேடையை போட்டு 10 பேருக்கு பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப எளிது. ஆனால் ஏன்னா அவங்களுக்கு என்னை தெரியாது. என்னை குறித்து நன்றாய் தெரிந்தவர்கள் யாருன்னா என் வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம கூட பயணிக்கிறவங்க, என்னுடைய உடன் ஊழியர்கள், என் கூட நடக்கிறவங்க. அவங்க முன்னாடி நான் கிறிஸ்துவை காட்டணும். அதுக்கு இந்த நோவா ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். தன் குடும்பத்தை காத்து கொண்டான். யோசிச்சு பாருங்க, ஏனோக்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் மனைவி இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க இன்னும் அந்த பாவம் நிறைந்த உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நோவா அப்படி அல்ல. நோவா தான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்ட பத்தாது, தன் குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா இது புதிய ஏற்பாடை அடையாளப்படுத்துகிறார் நோவா. இயேசு சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம்.
நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை விழுந்து போவதே இல்லை. இந்த சத்தத்தை ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் சில ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்களே இவங்கெல்லாம் மனம் திரும்ப சான்ஸே இல்லைன்னு கூட ஒதுக்கி விட்டுருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோவாவாக மாற்றணும்னு விரும்பிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிப்பீங்க. ஜெபிக்கிறது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்துக்காக சாட்சியாய் வாழ்வீங்க. இயேசு இல்லாத இருதயம்தான் உங்களுக்கான பணித்தளம். இயேசுவை பெற்றவனுக்கு இயேசு இல்லாத இருதயத்தோடு வாழ்கிற ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பணித்தளம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சாட்சியாக இருந்தே ஆகணும். யோசிச்சு பாருங்கள், எப்படி இருந்திருக்கும் அந்த நோவாவினுடைய அந்த வீடு, நோவா செஞ்ச அந்த வேலை எப்படி இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் ஒன்றை சொல்லிட்டு போவார். ஏன்னா நோவாவுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததால் வேதம் பதிவு பண்ணுகிறது. நோவாவின் மனைவியோ பிள்ளைகளோ அல்ல. கர்த்தர் நோவாவோடு மட்டும்தான் பேசுகிறார். எத்தனை பேர் என்னெல்லாம் பேசுவாங்க தெரியுமா? ஆணை விட்டுருவாங்க, நேராக பெண்ணுக்கிட்ட தான் வருவாங்க. என்ன, நாங்கள் எல்லோரும் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்னவோ என்னத்தையும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட யோசனை இல்லையா? இப்போ அந்த மனைவியை சம்மதிக்க வைக்கணும். எடுப்பிலே சம்மதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க மருமகளை சம்மதிக்க வைக்கணும், அவங்க பையனை சம்மதிக்க வைக்கணும். எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இதெல்லாம் சம்பவிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை நோவாவுக்கு வெளிப்பட்டிருக்கும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அதை கேட்பதற்கு மனைவி, பிள்ளைங்க, மருமகள் எல்லாருக்கும் சில காலங்கள் உண்டு. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமணமாய் ஒரு கத்தோலிக்க பெண்ணை ஆண்டவர் எனக்கு திருமணத்தில் கர்த்தர் இணைச்சார். எனக்கு அதில் விருப்பமே கிடையாது. நான் ஒரு நல்ல பெந்தேகோஸ் பொண்ணாக வேணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு பார்த்தது ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த பெண். எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப போராட்டம், பயங்கரமான போராட்டம். சில வருடங்கள் நீடித்தது. சில ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இணைஞ்சு வாழவே முடியாதோன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. கர்த்தர் கிருபையாய் கண்களை திறந்தார். அவங்க மாறணும். நான் ஜெபம் ஒவ்வொரு நாளும் என் ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, என் மனைவியை மாற்றுங்க ஆண்டவரே, என் மனைவியை மாற்றுங்க ஆண்டவரே, என் மனைவியை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு கர்த்தர் சொன்னார், மாற வேண்டியது உன் மனைவி இல்லை, நீ அப்படின்னார். அப்படிதான் அப்படி உடைக்க ஆரம்பித்தார். என்னுடைய சுபாவம் மாறிச்சு, என் பேச்சு மாறிச்சு, என் எண்ணம் மாறிச்சு. எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை என் மனைவி பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட 13 வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரசிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூலமாக எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, ஏன் நோவாவுக்கு அந்த கப்பல் கட்டுகிற அந்த பணியை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா, அது நமக்கு அடையாளமாய் ஆண்டவர் சொல்கிறார், உன் குடும்பத்தை கட்டுவதற்கு உனக்கு விசுவாசம் தேவை. இப்போ இருக்கிற அந்த விசுவாசம் மட்டும் பத்தாது, இன்னும் தேவை. மேலே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேளு, வார்த்தையை கேட்டு அதை கனப்படுத்து, அதுக்கு மரியாதை கொடு. அப்போ அந்த மரியாதை கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும், உங்கள் பேச்சை மாற்றணும், உங்கள் சுபாவத்தை மாற்றணும். அப்படி மாறுகிறதை உங்கள் கூட இருக்கிறவங்க பார்க்கணும். பார்த்தா தான் நான் சரி, என் கூட இருக்கிறவங்க இயேசுவை தான் ஆராதிக்கிறாங்க என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்கு நாம் சில விலைக்கிரயங்களை கொடுக்க வேண்டி இருக்கும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்கிட்ட இல்லாத ஒரு சுபாவம் இது. இந்த மத்தியான வேளையில் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். வேத புக்கு கிடையாது, சர்ச்சு கிடையாது, பாசு கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, இயேசுவின் ரத்தம் கிடையாது. அப்படி இருந்தும் இந்த நோவா தன் குடும்பத்தை ஆயதாயப்படுத்தி கொண்டார். இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் இப்படி இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. உலகத்துக்கே ஜெபிக்கிற அநேகர் தன் கணவனுக்காய், தன் மனைவிக்காய், தன் மாமியாருக்காய் ஜெபிப்பதில்லை. அநேகருக்காக கண்ணீர் வடிக்கிற கண்கள் தன் பிள்ளைகளுக்காய் ஒரு காலத்தில் கண்ணீர் வடிச்சிட்டு இப்போ போதும், இனி அவன் வரமாட்டான் அப்படின்ற ஸ்டேஜுக்கு கூட போயிட்டாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளை கொடுத்தது எவ்வளோ உண்மையோ அவ்வளோ உண்மை. பரலோகத்தில் உங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகளோடு கூட நீங்கள் நிற்கணும். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்வதற்குத்தான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களை கேட்கும்படி வைத்திருக்கிறார். நோவா தன் குடும்பத்தை காத்து கொண்டான். அதை என்ன செஞ்சார்? நான் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும், அதாவது லூக்கா 17ஆம் அதிகாரம் 26லேருந்து 30 வரைக்கும் இயேசு சொன்னார் இப்படி இருக்கும்னு. ஆனால் என்ன செஞ்சார் அப்படின்றது 2 பேதுரு 2:5-8 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அந்த 2 பேருக்குமான வித்தியாசம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு நேரம் இல்லாதபடியினால் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன், நீங்கள் வீட்டில் படிச்சுக்கோங்க. 4ஆவதாக அவன் நீதியை சுதந்தரித்தான். அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று
பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நீதியை சுதந்திரித்தான். சுதந்திரம்னா என்ன? சுதந்திரம்னா என்ன அப்படின்னாச்சுன்னா நம்முடைய பிறப்புரிமை. ஆண்டவர் சொன்னார், பிதாக்கள் பிள்ளைகளுக்கு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் கொடுக்கும் சுதந்திரம். அது நமக்கு பிள்ளைய பிறந்ததுனால நம்ம ஒன்று கொடுத்துட்டு போகிறோம். அது நம்ம பிறப்புரிமை. அப்போ பூமியில் பிறக்கிற எல்லா மனுஷனுக்கும் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருந்தார் அப்பமே. ஆனால் அவங்க யாருமே அதை சுதந்திரிக்கவே இல்லை. ஆனால் அந்த நோவா அதை சுதந்திரித்தார். நீதிக்கு சுதந்திரவாளியானான் அப்படின்றார். அந்த நீதிக்கு அவன் தகுதியான மனுஷன். அந்த நீதியை அவன் கொடுத்தே ஆக வேண்டும். அதை பிள்ளைகளுக்கு எப்படி பிதாக்கள் சொத்துக்களை கொடுப்பார்களோ தேவன் நம்மை நீதிமானாய் மாற்ற விரும்புகிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மகிட்ட எதிர்பார்க்குற தகுதி என்னன்னா ஒன்று தான், அது விசுவாசம் ஒன்று தான். வேற எதையுமே அவர் தகுதியாய் பார்க்கல. நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அங்கே தான் முதல்ல ஆபிரகாமை குறித்து அவன் விசுவாசித்தான்ற வார்த்தையே வரும். அவன் தேவனை விசுவாசித்தான், அவர் அதை நீதியாக எண்ணினார் அப்படின்ட்டு இருக்கும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தார். அப்பமெல்லாம் ஆண்டவர் எழுதலை இவன் விசுவாசித்தான்னு சொல்லி. 13ஆம் அதிகாரத்தில் லோத்து செழிப்பான இடங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். வெறும் வறட்சி தான், ஆனாலும் பரவாயில்லன்னு அப்படி தியாகம் பண்ணி விட்டார் பாருங்க. சில தியாகங்கள் பண்ணுகிறதையெல்லாம் விசுவாசமாய் பரலோகம் அங்கீகரிக்கவே இல்லை. 14ஆம் அதிகாரத்தில் 5 ராஜாக்கள் தோக்குற இடத்துல வெறும் 318 பேரோடு போய் ஜெயிக்கிறார். அநேகர் தோக்குற இடத்துல நீங்கள் ஜெயிக்கலாம். அந்த ஜெயத்தை ஆண்டவர் விசுவாசமாக கனப்படுத்தலை. ஆனால் என்ன சம்பவம் அப்படின்னாச்சுன்னா 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு தரிசனத்தில் உண்டாகி, தேவனுடைய வார்த்தை உனக்கு ஒரு பிள்ளைக்காக அழுதுகிட்டு இருக்கிற, நான் உனக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகளை தருவேன்னு சொன்னதை யோசிக்காமல் அப்படியே பிலீவ் பண்ணார். அப்படியே நம்பினார் பாருங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்பினதுனால தான் அவன் விசுவாசித்தான் அப்படின்றார். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தை என்ன சொல்லுதுன்றத நம்பலை. தாங்கள் ஒன்றை செய்கிறத வச்சு விசுவாசின்னு பரலோகம் டிசைட் பண்ணாது. நம்ம வேணால் நினச்சிக்கலாம், நான் கர்த்தருக்காக இதை செஞ்சேன், கர்த்தருக்காக அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன்னு சொல்லி. ஆனால் பரலோகம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னாச்சுன்னா விசுவாசத்தோடு இதை பண்ணுகிறானா, அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதை மட்டும்தான் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய செய்கைகளை தேவனுக்கு ஒப்புவி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோன்றதை கர்த்தர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்க்கணும். நம்ம ஆண்டவரே இந்த வார்த்தை விசுவாசத்தினால் வந்ததா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நாங்கள் போதகர்களுக்காக ஒரு குடும்ப முகாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம் கன்னியாகுமரியில். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா பக்கம் செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி தேதி 15, இன்னும் கரெக்டாக 10 நாளில் அந்த கேம்ப் நடத்தணும். அப்போ திடீர்னு இன்றைக்கி ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாரு, பாஸ்டர் எல்லாமே நீங்கள் ஆயத்தம் பண்ணிட்டீங்களா, செலவுகள்லாம் எப்படி, என்ன பண்ண போகிறீங்க, என்ன? நம்ம கூட இருக்கிற பாஸ்டர் எப்படி கேட்குறாரு. என் மனைவி என் பிள்ளைகள்லாம் அதை பார்க்குறாங்க. அப்போ டக்குன்னு எனக்கு தொண்டை வரைக்கும் ஒரு வார்த்தை வருது. இது வரைக்கும் ஒன்றும் வரல அப்படின்ற மாதிரி தொண்டை வரைக்கும் வருது. ஆனால் ஆவியானவர் சொல்கிறார் அப்படி பேசக்கூடாது, அப்படி ஸ்டாப் பண்ணு அப்படின்றார். அடுத்து அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், கர்த்தர் சந்திச்சிருவார், எங்கேருந்து வரும் நமக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு வசனம். காற்றையும் காண மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம், நம் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் அப்படின்றார். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா நீதியை சுதந்திரிக்கணும்னா வார்த்தையை நம்பணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான். கண்களால் பார்ப்பது இல்லை. கண்களால் பார்ப்பது உண்மையாகவே இருந்தாலும் உண்மையை நம்பும்படி நாம் அழைக்கப்படலை, நாம் சத்தியத்தை நம்பும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நோவா நீதியை சுதந்திரித்தானா. நீதிக்கு அதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் அவன். அதை ERV பைபிள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, விசுவாசத்தின் வழியாய் தேவனுக்கு முன் நீதிமான்கள் ஆக்கப்பட கருதப்பட்ட சிலரில் ஒருவனானான் அப்படின்றார். தேவனுக்கு முன்னாடி இந்த பூமியில் இதுவரைக்கும் வாழ்ந்தவங்களில் சிலரை மட்டும்தான் விசுவாசத்தில் நீதிமான்களாக கர்த்தர் பார்த்துருக்கிறார். அப்படி பார்க்கப்பட்ட சிலரில் ஒருவனாய் அந்த மனுஷன் மாறினான். இன்றைக்கி நம்ம மெஜாரிட்டி கூட்டத்தில் இருக்க விரும்புகிறோமா, அல்லது கர்த்தருடைய கண்களில் தனித்து நிற்கிறவனாய் காணப்பட விரும்புகிறோமா? நோவா அப்படி காணப்பட விரும்பினார். அப்படி இருந்தார் அவர். அந்த நீதி அவர் சுதந்திரித்தார்.
யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆடு மாடுகளின் ரத்தத்தினால தான் தன்னை பரிசுத்தம் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா அந்த பழக்கம் முதல்ல இருந்துச்சு. அதனால தான் நோவா பேழையை விட்டு வெளியில் வந்த உடனே முதல்ல பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தினார். அப்போ ஒரு மிருகங்களுடைய பறவைகளுடைய ரத்தத்தினாலேயே தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டவனுக்கே இவ்வளவு விசுவாசத்தை கர்த்தர் கொடுப்பார்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய குமாரனுடைய ஆவியை பெற்று அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு எவ்வளவு விசுவாசத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணணும்னா வார்த்தையை நம்புங்க. அது வசனத்தை நம்புறவனை தான் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை நீதியாக அவர் பார்த்தார். அவர் பார்க்க விரும்புகிற நீதி என்னன்னா, நான் என்ன சொல்கிறேனோ அதை நம்பணும், அவ்வளோதான். கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நோவா விசுவாசித்தபடினால் நீதிக்கு சுதந்திரவாளியானான். கடைசியாக ஒன்று, அவன் அந்த நீதியை எப்படி அதை சுதந்திரவாளி ஆனான் என்பது, அதாவது நீதியை பிரசங்கித்தான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உலகங்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அதாவது தேவன் நோவா நீதியை பிரசங்கித்தான் அப்படின்னா அர்த்தம் என்ன? எந்த வார்த்தையை நம்பினாரோ அந்த வார்த்தையை பேசினார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம நிறைய வார்த்தைகளை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், ஆனால் பேசுகிறோமா? நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட வார்த்தையை சொல்கிறீங்களா? கூட இருக்கிறவங்ககிட்ட கர்த்தர் சொன்ன வசனத்தை சொல்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியமானது. நான் பாயிண்ட்லேயே சொன்னேன், ஏனோக்கு சொல்லும்பொழுது யாருமே நம்பலை. ஆனால் ஏனோக்கின் மறைவுக்கு பிறகு 64 வருஷங்களுக்கு பிறகு பிறந்த அந்த நோவா அந்த வார்த்தையை அப்படியே கரெக்டாக கேட்ச் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கு முன்னாடி ஒரு வாழுகிற ஒரு மாடலாய் மரித்து இன்னும் பேசப்படுகிற மனிதர்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார். நீதியை பேசினான். லோத்து மனதுக்குள்ளே அந்த நீதியை வச்சுருந்தார். அந்த வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். 6, சோதோம் கொமரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை ரட்சித்திருக்கிறார். நோவாவை எழுதும்போது நோவா பிரசங்கித்தான் அப்படின்றார், நீதியை பேசினான் அப்படின்றார். பேசினான். லோத்து நம்பினார், ஆனால் பேசலை. இதில் நாம் யாராக இருக்க விரும்புகிறோம்? நம்ம நிறைய நம்புகிறோம். அதாவது அதனால தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருத்தர் உண்டு, அதாவது வார்த்தையின்படி வசனம் சொல்கிறத அநேகர் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார். அவரை அண்டிக் கொண்டவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அவரை அண்டிக் கொள்ளாதவர்களுக்கு நரகத்தை வைத்திருக்கிறார். இயேசுவினிடத்தில் வராத நபர்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்கள் பேசலைன்னா எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க? கேள்விப்படலைன்னா எப்படி விசுவாசிப்பாங்க? அனுப்பப்படலைன்னா எப்படி பேசுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பேசுகிறோமா? நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாம் பேசுகிறோமா? நம்ம உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பேசுகிறோமா? என் வாய் பேசுகிறதை பார்க்கிலும் என் வாழ்க்கை அதிகமாக பேசும். நம்ம அப்படி பேசுவதற்கு பழகிக்கொள்ளணும். நான் சொல்கிறேன், நோவா பிரசங்கித்தான்னா மேடையை போட்டு பேசலை. அந்த 100 வருஷம் அவர் அந்த 120 வருஷமும் பேழையை கட்டுவது நிமித்தம் நீடிய பொறுமையை அவர் பேச ஆரம்பித்தார். எத்தனையோ பேர் அவருடைய விசுவாசத்தை உடைப்பதற்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ சூழ்நிலைகள், அதாவது காணாத ஒன்று, உலகமே சுற்றி நிற்குது. இப்படி வச்சுக்கிடுவோம், உலகமே சேர்ந்து ஒன்று சொல்லுது. நோவா ஒரு மனுஷன் இன்னொன்று பேசிக்கொண்டிருக்கு. எல்லாரும் சேர்ந்து நின்ன பிறகும் கூட அவருடைய விசுவாசத்தை அசைக்க முடியல. இன்னைக்கு சில நேரங்களில் கூட வேலை செய்கிறவங்க பேசலன்னொன்னா நம்ம அப்படியே முகம் அப்படியே ஃபீஸ் போன பல்பு மாதிரி போயிடுது. காலையில் எழுந்திரிச்சு நம்ம கூட இருக்கிறவங்க குட் மார்னிங் சொல்லணுன்னா அப்படியே போயிடுது. நம்ம சில நேரங்களில் கூட நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடியவங்க ஃபோன் அடித்து ஃபோன் எடுக்கலன்னொன்னா அப்படியே ஆஃப் ஆகிடுதும். நம்ம விசுவாசம் அப்படி இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், நீதியை பிரசங்கித்தான் அப்படின்னா வாழ்க்கையில் அவன் வாழ்ந்து காண்பித்தான்.
இன்னைக்கு அவர் அவர் அதை ப்ராக்டிக்கலில் கொண்டு வந்தார். லோத்து அங்கே கோட்டை விட்டார். அதனுடைய விளைவு தான் ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்னா. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை கடத்துகிற ஒன்றை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். இந்த நோவாவின் மூலம் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு வாழ்ந்த அந்த காலத்தில் நோவா பெருசாக வீடு வாசல்லாம் சம்பாதித்ததாக வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் தான் நம்பின விசுவாசித்த காரியத்தில் அவர் உறுதியாக நின்றதனால் உலகம் அழிஞ்ச பிறகும் 350 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். வாழும் பொழுது முழு உலகம் அவருக்கு சொந்தம். முழு உலகமும் அவருக்கும் அவருடைய 3 பிள்ளைகளுக்கும் சொந்தம். எங்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் வாழும் பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி எதுவுமே அவர் சேர்த்ததாய் வேதத்தில் இல்லை. அவர் கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே கனப்படுத்தினார். தேவன் சொன்னதை மட்டுமே அவர் செய்ய ஆரம்பித்தார். எதை செய்ய சொல்கிறாரோ அதை மட்டுமே அவர் பண்ண ஆரம்பித்தார். எப்படி தன்னை காத்து கொண்டார், தன் குடும்பத்தை காத்து கொண்டார். தன்னை சுற்றி இருக்கிற அநேகர் முயற்சி பண்ணியும் ஒருவரை கூட அவர் இழந்து விடவே இல்லை. அதில் அவர் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தார். அந்த நீதியை சுதந்திரித்தார், நீதியை பேசினார். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, எந்த வசனத்தை நான் நம்புகிறேனோ அந்த வசனத்தை நான் பேசுகிறேன். அது அநேகர் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, ஒருத்தர் கூட ஏற்றுக்கொள்ளலை. ஆனாலும் அவர் அதை பற்றி கவலையே படலை. நான் சொல்கிறேன், தைரியமாக வார்த்தையை பேசுங்க. உங்கள் வீட்டில் பேசுங்க, உங்கள் ஆஃபீஸில் பேசுங்க, உங்கள் ஒன்றும் இல்லைன்னா உங்களுக்கு நீங்களாவது பேசுங்க. தாவீதை பாருங்கள், மனுஷன் எவனுமே கேட்கலன்னா கூட ஆகாய சந்திரனே, சூரியனே, நட்சத்திரமே கர்த்தரை துதி அப்படின்றவர். எவன் கேட்டா என்ன, கேட்காம போனா என்ன? அதனால தான் அவர் தாவீதின் குமாரனாய் இந்த பூமியில் அறியப்பட்டார். வார்த்தை பேசுங்க, வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. தேவன் உங்களை விசுவாசத்தினால் நிரப்புவார். அந்த விசுவாசம் உலகங்களை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீங்க. எப்படி இந்த நோவாவின் காலத்தில் அந்த உலகம் அழிஞ்ச பிறகு ஒரு புது உலகத்தை தன் குடும்பத்தோடு பார்த்தாரோ, அதே போல புதிய பூமியும் புதிய வானத்தையும் குடும்பத்தோடு உங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக.